அனைவருக்கும் வணக்கம். நான் சாய் கவிச்சாரல் ஜிவி. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 5 வீடியோ போட்டிருக்கேன். 10ஆம் வகுப்பு மொழி பொருண்மையிலேருந்து எல்லா பகுதியும் போட்டுட்டேன். இப்போ வந்து இலக்கண பகுதிக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பகுதி பார்க்கணுன்னா முன்னாடி வீடியோலாம் போயிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கணன்றது இலக்கணம் தான். அதில் வந்து இப்போ எழுத்து சொல் கொடுத்துருக்காங்க 10th சிலபஸில் மொழி பொருண்மையில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இலக்கணம் எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னா, தெளிவுரை பேசவும் தெளிவுரை எழுதவும் மொழியின் பெருமையை அறியறதுக்காகவும் நமக்கு இலக்கணம் தேவை. இப்போ பாருங்கள், எழுத்துன்னு வரும்போது உங்களுக்கு வந்து சார்பெழுத்துக்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நான் தொடர்ச்சிக்காக உயிரெழுத்துலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் வந்து 12, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆ முதல் அவ் வரை. மெய்யெழுத்துக்கள் வந்து 18, இக்கு முதல் இன்னு வரை. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. காங்காச்சா நம்ம படிக்கணும் இல்லையா, காலேருந்து அவுக்கவங்கச்சிலா கடைசியில் வர நவ் வரைக்கும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். ஏன் அது உயிர்மெய் எழுத்துக்கள்னால், உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகிறதுனால உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ இந்த கான்னு எடுத்துக்கணும்னா இக்கு கூட்டலா கா அப்படி வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்து. இப்போ நவ் எடுத்துக்கணும்னா இன்னு கூட்டலா நவ். அதனால் அது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறதுனால இதுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆயுத எழுத்து 1க்கு மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. அடுத்து முதலெழுத்துக்களுக்கு வரும். முதலெழுத்துக்கள்னால் என்னென்னா, உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஏன்னா பிற எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் எழுத்துவதற்கு தோன்றுவதற்கும் காரணம் இதுதான். மொழி இயங்குவதற்கும் காரணமாக அமைகிறது இந்த முதல் எழுத்துக்கள் தான். அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதுக்கு முதல் எழுத்துக்கள்னு பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற எழுத்துக்கள் எல்லாம் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போது சார்பெழுத்துக்களை வந்து 10 வகையாக பிரிக்கிறாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 இருக்குது. உயிர்மெய் உங்களுக்கு தெரியும் 216 எழுத்து. ஆயுதம் 1ன்னு தெரியும். இந்த எழுத்தெல்லாம் எங்கே காட்டுவீங்க? எழுத்தாக நம்ம தனியாக காட்ட முடியாது. செய்யுளில் ஏற்படுற மாற்றம் தான் இது எல்லாமே. அதாவது ஒலி அளவில் வேறுபட்டு ஒலிக்கிறது தான். அதுக்கு அடையாளமாக நம்ம சில எழுத்துக்களை போடுவோம். அதுதான் நம்ம பின்னாடி வந்து அளபெடையில் பார்க்க போகிறோம். இப்போ அளபெடைனாவே நீண்டொலித்தல்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுங்க. அப்போது உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கிறது உயிரளபடை, ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கிறது ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து குற்றிய லுகரம், லிகரம் இதெல்லாம் குறைந்தொலிக்கிறது. குற்றிய லுகரம், ஊ குறைஞ்சொலிச்சா குற்றிய லுகரம். ஈ வந்து தன் மாத்திரை அளவுலேருந்து குறைந்தொலிக்கும் போது குற்றிய லிகரம். ஐ குறைஞ்சொலிச்சா ஐகார குறுக்கம். அவு குறைந்தொலிக்கும் போது அவுகார குறுக்கம். இம்மு குறைஞ்சொலிச்சுன்னா மகர குறுக்கம். அதாவது ஆயுத எழுத்து குறைஞ்சொலிச்சா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து விரிவாக கொடுக்கல, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. விரிவாக வேணும்னா உங்களுக்கு வந்து கடைசியாக நான் வந்து அந்த குறுக்கத்தை பற்றியெல்லாம் விரிவாக கூட ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து இப்போது அளபெடுத்தல், நீண்டொலித்தல். அளபெடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சொற்களை நீட்டி ஒலித்து பேசுறதுக்காக இப்போ வந்து தூரம் அம்மா இருக்கிறாங்க, கூப்பிடணும் அம்மா அப்படின்னு நம்ம நீட்டி ஒலித்து பேசணும் இல்லையா, அது மாதிரி சொற்களை நீட்டி ஒலித்து பேசுறதுக்காகவும், அப்புறம் செய்யுளில் ஓசை குறையும் போது, செய்யுளில் ஓசை கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நிறைவு செய்யறதுக்காகவும். எப்படி கம்மியாக இருக்குது நிறைவு செய்யும் அப்படின்னா, செய்யுளில் வந்து ஓரசை சீர் வந்து இடையில் வரக்கூடாது. வெண்பாவிலலாம் ஓரசை சீர் இடையில் வரக்கூடாது, கடைசியில் தான் வரும். நீங்கள் அசை பிரிக்கும் போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி சில நேரத்தில் அசை குறைவாக வந்து வந்துடும், ஓரசையாக வந்துடும். அப்படி வந்துட்டால் அது இலக்கண பிழை ஆகிடும்ன்றதுக்காக ஒரு எழுத்து அங்கே போட்டு நீட்டி ஒலிப்பாங்க. அதனால் செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக அளவெடுக்கிறது செய்யுள் இசை அளபெடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளில் ஓசை குறையாத போதும், செய்யுளில் வந்து எந்த ஓசையும் குறையல, சரியாகவே இருக்கும். இருந்தாலும் இனிய ஓசைக்காக, இனிமையாக ஓசை வரணுன்றதுக்காக அளவெடுக்கிறது இன்னிசை அளபெடைவாங்க. செய்யுளில் வந்து பெயர் சொல்லி வினையச்சு சொல்லாக மாற்றுவதற்காக அளவெடுக்கிறது சொல்லிசை அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கிறது உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணணும்னா, அளவெடுக்கிறதுக்கு அடையாளமாக பக்கத்தில் அதனுடைய இணை எழுத்து போடுவாங்க. பாருங்கள், உயிரளபடை வந்து 3 வகையாக இருக்கும். செய்யுளிசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடைன்னு 3 இருக்கும். அளவெடுக்க இடங்களுக்கு அடையாளமாக இணை எழுத்து போடுவாங்க. இப்போது இங்கே பாருங்கள், மொழிக்கு முதல்ல இங்கே அளவெடுக்குது.
ஓதல் வேண்டும் அப்படின்னா அந்த ஓ 2 மாத்திரை பத்தலை, இன்னும் கொஞ்சம் நீட்டி ஒலிக்கணும்னா ஓதல் வேண்டும், இது மாதிரி சொல்லணும். அதே மாதிரி அது வந்து மொழிக்கு முதல்லையே அளவு எடுத்துருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மொழிக்கு இடையில எங்கே வேணாலும் அளவு எடுக்கலாம். மொழிக்கு முதல்ல அளவு எடுக்கும், அல்லது மொழிக்கு இடையில, அல்லது மொழி இறுதியில் கூட அளவு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா மொழிக்கு இடையில ஓரா ஆர்க்கு அந்த இந்த ரா நெடில் அதுவும் பத்தலைன்றதுக்காக தான் இன்னொரு ஆ போட்டுக்கிறாங்க. அதனால் ஒரு ஆர்க்கு ஒரு நோய், இதுவும் வந்து உயிரிழப்படை தான். உயிரெழுத்து வந்து அடையாளமாக போட்டுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உயிரிழப்படை தான். அடுத்து பார்த்திங்கன்னா மொழி இறுதிலையும் அளவு எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த படான்ற வார்த்தையை இந்த சொல்லி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த படா எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மொழிக்கு இறுதியில் அடையாளம் ஆ வந்திருக்கு. அதனால் அது வந்து மொழி இறுதியில் வந்த உயிரிழப்படை. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக உயிரெழுத்து அளவு எடுத்தால் அது உயிரிழப்படை. உயிரெழுத்து எப்படின்னா அதனுடைய இணை எழுத்து தான். இப்போ படான்னும் போது ஆ நெடில் எழுத்து இதில் வருது, இட்டுக்கூட்டல் ஆ, அது கூட அதுவும் பத்தலைன்றதுக்காக தான் இன்னொரு ஆ போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆ அப்படின்னு. இப்போ தூரத்தில் ஒரு பையன் இருக்கான், தம்பின்னு கூப்பிடணும்னு வச்சுக்கா, தம்பின்னு 2 மாத்திரையாக நிறுத்திங்கன்னா கேட்காது. இன்னும் கொஞ்சம் அதிகமானா தம்பி, அதுக்கு அடையாளமாக இன்னொரு ஈ போட்டுரும். அதே மாதிரி ஒரு எழுத்தாளரோ அல்லது புலவரோ ஒரு கதை எழுதுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கதையில் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. அவர் அம்மா அப்படின்ட்டு நெடிலோடு நிறுத்திட்டாருன்னா படிக்கிறவங்க அந்த குழந்தை அம்மா என்று கூப்பிட்டது அப்படி தான் படிப்பாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அம்மா என்று கூப்பிட்டது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நெடில் மான்றது அந்த மாவில் ஆ வருது இல்லையா, அதனுடைய நீளத்தை ஆ போட்டார்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து நம்ம அம்மா அப்படின்வோம். அது நம்ம அவர் நினைக்கிற மாதிரியே நம்ம படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த அளபெடைகள் வந்து அதுக்காகவும் இனிமையான இசைக்காகவுமே இது போடுவாங்க, கொஞ்சம் நீட்டி ஒலிக்கணும் அப்படின்ற இடத்துல. இப்போ செய்யுள் இசை அளபெடைக்கு எடுத்துக்காட்டு படா ஒரா. இங்கே வந்து இந்த ஆ வரலன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இது அளவு எடுக்காமல் இருந்திருந்தால் படான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெண்பாவின் இலக்கணப்படி இது தப்பாயிடும். ஏன்னா இது ஒரு அசை தான், இது குறியில் இது தனியாக பிரிக்க முடியாது. அதனால் படா 2 எழுத்து நிறைய அசை ஒரே அசை. ஒரு அசை அது மாதிரி இடையில் வரக்கூடாது. கடைசி ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு அசையாக வரும். இது நடுவில் அப்படி வந்துட்டால் இலக்கணம் தப்பாயிடுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, படா ஆ, இங்கே நெடில் ஆ வருதா, அதுக்கு என்ன எழுத்து குறிலா போட்டால் இப்போ இன்னொரு எழுத்து சேர்ந்துடும், ஆனால் பொருள் மாறாது. இப்போ நம்ம பிரித்தா அசை 2 அசை வந்துடும். படா இது ஒரு நிறை அசையும் இது ஒரு நேர் அசை, இப்போ 2 அசை வந்துடும். அப்போ செய்யுள்ள ஓசை குறையாது, இலக்கணப்பிழை வராது. வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை போடுறது நடுவில். வார்த்தையினுடைய பொருள் மாறாது, ஆனால் எழுத்து மட்டும் ஒன்று சேர்ந்துடும். இது மாதிரி வர்றது வந்து செய்யுள் இசை அளபெடை. அப்போது நீங்கள் எழுத்து வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு அசை இருக்கிற சொல்லுக்காக நான் போட்டிருக்குறாங்கன்னா அது செய்யுள் இசை அளபெடை. அதுக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபெடை. இசையை அதாவது ஓசையை நிறைவு செய்ய வர்றதுக்காக இசை நிறை அளபெடைன்னு ஒரு பேர். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்க்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆ வரலன்னு வச்சுக்கோங்க, அளவெடுக்காமல் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த புள்ளி எழுத்துலாம் வந்து அசை பிரிக்க முடியாது. புள்ளி எழுத்து இதிலே தான் சேரும். இப்போ இது பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரே அசையாக நிற்கும், ஒரு ஆ நிறைய அசை மட்டும் வரும். அப்போது வந்து இலக்கண பிழை வந்துடும், ஓசை குறையுதுங்க. அதனால் என்ன பண்ணணும், இந்த ஆ போட்டாங்கன்னா ஒரு ஆ வந்து இது நெடில் ராவில் வந்து இட்டு கூட்டல் ஆ வருது இல்லையா, அப்போது அந்த ஆ நெடிலோட இன்னொரு ஆ சேரும்போது நான் அது ஒரு ஆர் அப்படி படிப்போம். அப்போது இங்கே வந்து ஒரு எழுத்து மட்டும் சேர்ந்துருக்கு, பொருள் மாறல. அப்போ வந்து இலக்கணப்பிழை தவிர்க்கப்படுது. இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து செய்யுள் இசை அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபெடை. அடுத்து இன்னிசை அளபெடை பாருங்கள். இப்போ ஒரு திருக்குறள் இருக்குது, கெடுப்பதும் பாருங்கள் தூவே நெடில், அது கூட ஒரு ஊ போட்டுக்கிறாங்க பாரு, கெடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதில் பார்த்திங்கன்னா இங்கே அளவு எடுக்கலைன்னா கூட, இங்கே நெடிலா இல்லைன்னா கூட கெடுப்பதும் அப்படின்னு எழுதினாலுமே இங்கே இலக்கணப்பிழை வரல. ஏன்னா அசை 2 வருது, இது 2 இதுவும் இல்லை, இது குறிலாக இருந்தாலுமே கெடுப்பதுன்னு 2 அசை வந்துடுது. அதனால் இலக்கணப்பிழை எதுவும் வராது. இருந்தாலும் எதுக்காக அளவு எடுக்கிறாரு, இந்த இடத்துல அதே மாதிரி தான் எழுத்துக்கள் நிறையவே இருக்குங்க. இது வரலனாலும் வந்து ஒரு அசை கிடையாது, வரலனாலும் 2 அசை வருது. இருந்தாலும் எதுக்கு போடுறாருன்னா இது மாதிரி போடுறதெல்லாம் இசையை வந்து இனிய இசைக்காக, இனிய ஓசை வரணுன்றதுக்காக, ராகமாக பாடணும் இனிய, அதனால் இன்னிசை அளபெடைன்னு பேர். அது மாதிரி வர்றதெல்லாம்
இனி இசைக்காக வர்றதெல்லாம் இன்னிசை அளபெடை. அதாவது செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் வந்து இனிய இசைக்காக அளப்பெடுப்பது எல்லாமே இன்னிசை அளபெடைவாங்க. அதுக்கடுத்தது சொல்லிசை அளபெடை. 3 விதமாக பொதுவாக உங்களுக்கு அளபெடை எத்தனைன்னா 2 தான். உயிரளபெடை, ஒற்றளபெடை தான். இதுலேயே உயிரளபெடையில் எத்தனை வகைன்னா 3 வகை. செய்யுளிசை அளபெடை, அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக வர்றது வந்து செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது வந்து இன்னிசை அளபெடை. அதுக்கடுத்து சொல்லிசை அளபெடைன்றது என்னென்னா ஒரு பெயர் சொல்ல வினை சொல்ல மாற்றுறதுக்காக வர்றது, வினையச்சு சொல்ல மாற்றுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரணசி உள்ளம் துணியா சென்றார் வரணசி இன்னும் விடை. இதில் வந்து ஏன் இது அளவெடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நசைன்னா விருப்பம், நசைன்னா விருப்பம். ஒரு நசைன்னு வருது இல்லையா, நசைன்னா விருப்பம். விரும்பின்னு எழுதணும் போது அசையின்னு எழுதுவாங்க. விரும்பி அப்படின்னு பொருள் தருவதற்காக நசை விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவெடுத்து வந்தது. இங்கே எதுக்காக அளவெடுக்குதுன்னா விருப்பம்ன்றதை விரும்பின்னு மாற்றணும், விரும்பி என்ற வினையச்சு சொல்ல மாற்றணும் இதை. அதுக்காக இந்த ஈ போட்டால் நசை விருப்பம், நசையின்னா விரும்பின்னு மாறிடுது, அதுக்காக வருது. அப்போ ஈ அந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். அது வந்து பெயர் சொல்லி வினையச்சு சொல்லாக மாற்றுறதுக்காக வர்றது அப்படின்னு சொல்லலாம். நசை என்ற பெயர் சொல் நசி என வினையச்சமாக மாறியது. அப்போ வினையச்சு சொல்லாக மாறிடுது. நசினா விரும்பி அப்படின்னு பொருள் வந்துடுது. நசைனா விருப்பம், விருப்பம்ன்றது ஒரு பெயர் சொல்லாக வருது. அது நசினா விரும்பி, விரும்பின்னு போது அது வினையச்சு சொல்லாக மாறுது. அப்போது பெயர் சொல்லி வினையச்சு சொல்லாக மாற்றுறதுக்காக வர்றது வந்து சொல்லிசை அளபெடை. சொல்ல மாற்றுறதுக்கு வர்றதாக சொல்லிசை அளபெடை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கணும், அதாவது செய்யுளிசை அளபெடையா இன்னிசை அளபெடையா சொல்லிசை அளபெடையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எழுத்துக்கள் வந்து அந்த அளவெடுத்துக்கிற அந்த இணை எழுத்து பக்கத்தில் வருது இல்லையா, ஆ இ ஊன்னு ஒரு எழுத்து நடுவில் வந்து உயிர் எழுத்து எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்க பாருங்கள். அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அதை விட்டுட்டு பார்க்கணும். விட்டுட்டு பார்க்கும்போது ஓரசை சொல்லாவே இருக்குது, எழுத்து வந்து 2ஆக பிரிக்க முடியல அசைய, ஓரசையாக இருக்குதுன்னும் போது அப்போது இது வந்து நிறைவு செய்யறதுக்காக தான் இந்த இது வந்து அளவெடுத்திருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை செய்யுளிசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடைன்னு சொல்லணும். அதுக்கடுத்தது வந்து முன்ன வந்துச்சு இல்லையா, எடுப்பதும் கொடுப்பதும், அது போடலன்னா கூடவே அசை வந்து கரெக்டாக தான் இருக்குது, 2 அசை பிரியுது, ஒரு அசையாக இல்லது. இருந்தாலுமே அவர் எதுக்கு போடுறாருன்னா இனிய ஓசைக்காக போடுறாரு. அது மாதிரி வர்றது இன்னிசை அளபெடை. இப்போது அதுக்கடுத்தது ஒற்றளபெடை பார்க்கலாம். பாருங்கள், ஒற்றளபெடை பார்க்கலாம். ஒற்றளபெடைன்றது என்னென்னா செய்யுளில் ஓசை குறையும் போது என்ன சொன்னோம், உயிரெழுத்து அளவெடுத்தால் உயிரளபெடைனும். இப்போ ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்துக்கள் அளவெடுத்தால் ஒற்றளபெடை. ஒற்றெழுத்துக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபெடை எனப்படும். மெய்யெழுத்து மொத்தம் 18, அந்த 18 எழுத்துக்களும் அளவெடுக்காது, ஒரு 10 எழுத்துக்கள் மட்டும் அளவெடுக்கும். அது என்னென்னு பாருங்கள். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம மெல்லின எழுத்துக்கள் தெரியும் இல்லையா, அங்கே நம்மன அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு மேலே புள்ளி வச்சுருவோம். இங்கு இஞ்சி இன்னு இந்து இன்னு இன்னு இந்த 6 எழுத்துங்க அஞ்சன நம்மனன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெல்லின எழுத்துக்கள் 6ம் வந்து அளவெடுக்கும். இது வந்து அதுக்கடுத்தது இடையினை எழுத்துக்களில் ரா ழா தவிர மீதி யா லா வா லா இந்த 4 எழுத்தும் அளவெடுக்கும். இந்த மொத்தம் 10 எழுத்து ஆயுத எழுத்தும் வந்து ஒற்றை எழுத்துக்கள் தான் குறிக்கும். அப்போது இந்த 11 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 10, ஆயுத எழுத்து 1, 11 எழுத்துக்களும் அளவெடுக்கும். இதில் அளவெடுக்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணணும்னா, அதாவது உயிரெழுத்தில் அளவெடுக்கிறதுக்கு அடையாளமாக அதனுடைய குறில் எழுத்தை எழுதுவோம், அதனுடைய இணை எழுத்தை. இப்போ இதில் என்ன பண்ணோம், அதே எழுத்து 2 முறை எழுதிடணும். இங்கே வந்து அரை மாத்திரை, இன்னொன்று போடும்போது ஒரு மாத்திரை ஆகும். அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது வந்து நிறைவு செய்வதற்காக அளவெடுப்பது ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபெடை. இப்போ ஒற்றெழுத்தே 2 போட்டுட்டோம் இங்கே, எங்கிறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து ஒற்றளபெடை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இது பாருங்கள், எக்கிழங்கிய கையராய், இதில் வந்து எக்கிழங்கியன்றதில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 முறை வந்திருக்கும். ஒரு மாத்திரை அளவு இங்கே தேவைப்படும் போது நம்ம 2 போட்டுக்கணும். இது மாதிரி வர்றது வந்து ஒற்றளபெடை. இப்போது பொதுவாக அளபெடை எத்தனை வகைன்னா நீங்கள் 2 தான் சொல்லணும். உயிரளபெடை ஒற்றளபெடை 2 வகை தான் எழுதணும். கீழே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க.
உயிரளபடையில் 3 வகை, குழம்பிடக்கூடாது. உயிரளபடையில் தான் 3 வகை. பொதுவாக அளபடைன்னு கேட்டாங்கன்னா உயிரளபடை, ஒற்றளபடை 2 தான். உயிரளபடை எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா தான் அதுக்குள்ளே உட்பிரிவு தான் வந்து 3 வகை. இப்போது இணையெழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? எது இணை எழுத்துனா தான் நீங்கள் வந்து அதாவது ஒரு அளபடியாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வார்த்தை இதில் அளபடை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த உயிர் எழுத்து தான் அடையாளம். இங்கே வந்து 2ஆக வந்துச்சுன்னா இதை வச்சு ஒற்றளபடை 2 எழுத்து வரும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. இது அடையாளம். உயிரெழுத்துக்களுக்கு ஏற்கனவே ஆயி எல்லாம் போட்டோம். அது எந்த இடத்துல ஆயி போகிறது நீங்களே ஒன்று அளவெடுத்து எழுதணும்னு வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு கதாசிரியர் ஆகுறீங்க, ஒரு கதை எழுதுறீங்க, நீண்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ எப்படி போடணும்? பாருங்கள், இணையெழுத்தெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஆ நெடிலோட இணையெழுத்து ஆ, ஈ நெடிலோட இணையெழுத்து இ, ஊவுக்கு ஊ, ஏ நெடிலுக்கு ஏ. ஐக்கு வந்து குறில் கிடையாது, இதனுடைய குறில் கிடையாது. அதனால் ஓசையை வச்சு நம்ம போடணும். ஐ ஈன்னு வரும் பாரு, கடைசியில் சவுண்டு ஐ. இது இழுக்கு ஐயை வந்து நீட்டணுன்னா ஐ ஈ தான். இது வந்து நீட்டி எழுதணுன்னா ஈ போடணும், ஐயில் முடிகிற எழுத்துக்கு. அதே மாதிரி ஓவுக்கு ஓ, ஏன்னா அது குறில் இருக்குது. அவுவுக்கு வந்து குறில் கிடையாது, ஆனால் சவுண்டு பாருங்கள், ஊழு தான் முடியும். அவு அப்படி வருது இல்லையா? அதனால் இதுக்கு வந்து ஊ வந்து நம்ம இதை வந்து அடையாளமாக எழுதிடலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இம்மு கூட்டல் ஆ. இந்த அம்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை என்னென்ன எழுத்து இருக்குது? இம் என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிர் எழுத்தும் சேர்ந்தது தான் மா. அப்போது இது அம்மானும்போது ஆ சவுண்டு வரும். அது இன்னும் கொஞ்சம் நீட்டி ஒழிக்கும்போது அதனுடைய குறியில் போட்டோம்னா இங்கே அம்மா. இந்த மாவில் என்ன இருக்குதுன்றதுக்காக மேலே எழுதி காட்டுக்கிறோம் உங்களுக்கு. இங்கே எப்படி ஆ நம்ம போடுறோன்னா இதில் ஆ நெடில் வந்து இருக்குது. இந்த மாவை பிரித்தோம்னா ஆ வருது பாருங்கள், அதனுடைய குறியில் தான் இங்கே போட்டுக்கிறோம். இதுதான் இதுக்கு அடையாளம். இங்கே அளபெடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எங்கே வந்து நடுவில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்தாலும் அது உயிரிழப்படை தான். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து தம்பின்றதை தம்பி நீட்டி எழுதணும் நம்மன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இங்கே என்ன இணை எழுத்து பயன்படுத்தணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த பீயில் வந்து என்ன இருக்குது, சவுண்டு வச்ச கூட நீங்கள் போட்டுடலாம், தம்பி ஈ போட்டுடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இந்த இப்பு கூட்டல் ஈ இருக்குது, ஏற்கனவே நெடில் ஈ இருக்குது, நெடில் தான் இது தம்பின்றது. இருந்தாலும் அதை விட நீண்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம இன்னொரு அடையாளத்துக்காக இந்த ஈ போடுறோம். அப்போ தம்பி, அதுதான். அதே மாதிரி எடுப்பதும் அப்படின்னும்போது தூவிலே வந்து நெடில் இருக்குது, இத்து கூட்டல் ஊ, அதுவும் பத்தலன்னு தான் இனி வாசை வரணுன்றதுக்காக இன்னொரு ஊ இங்கே இதனுடைய குறில் இணை எழுத்து சேர்க்குறோம். எல்லாத்துக்கும் இணை எழுத்து. அதே பாருங்கள், இங்கே வளையின்னு எழுதணும்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஐக்கு வந்து அதனுடைய குறில் கிடையாது, ஆனால் சவுண்டு வச்சு நம்ம எழுதணும். ஐ ஈ ஐ ஈ. அப்போது இன்னும் கொஞ்சம் இழுக்கணும் போது ஈ வச்சு தான் நம்ம நீண்டு ஒழிக்க செய்யணும். இது மாதிரி வர்றதெல்லாம் அளபடை. அளபடையை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இணை எழுத்து வச்சு அளபெடுத்துக்குதுன்னு ஒரு சொல்ல கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எழுதணும், ஒரு ஏதோ ஒன்று எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி போடணுன்னா இப்படி தான், நீங்கள் அந்த இணை எழுத்து போட்டு தான் நீட்டி எழுதணும். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஒட்டளபடை உயிரளபடையினுடைய இது. அதுக்கடுத்து அளபடை முடிஞ்சிடுச்சு, அதுக்கு சொல்லுக்கு போகலாம். பாருங்கள், ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல். ஒரு எழுத்து தனியாக இருந்தாலும் சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்தாலும் சரி, பொருள் தந்துச்சுன்னா தான் அதுக்கு சொல்லுன்னு பேர். இப்போ பாருங்கள், பூ வந்து ஒரு தனி எழுத்து தான், அது எழுத்தாகவும் பார்க்கலாம். மலர்ன்ற பொருளை தரும்போது அது வந்து சொல்லாக இருக்குது. மலர் என்ற பொருளை கொடுக்கும்போது சொல். கை அதே மாதிரி ஒரு எழுத்து தான், இருந்தாலும் சொல்லாகவும் இருக்குது. இங்கே வந்து மாடு புல் தின்றது அப்படின்னும்போது வந்து 2-3 வார்த்தைகள் சேர்ந்து வந்துக்குது, இதுவும் சொற்கள் தான். அடுத்து பாருங்கள், சொற்கள் வந்து எங்கெங்கே வரும்னா இருதனிலும் வரும், ஐம்பால் மூவிடும், உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படை, குறிப்பு, இது மாதிரி எல்லா இடத்துலையும் சொற்கள் இல்லாத இடங்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் சொற்கள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மூவகை மொழிகள். மொழின்றது இங்கே சொல்ல தான் குறிக்குது. சொற்கள் எத்தனை வகைப்படும், மொழிகள் எத்தனை, மொழி எத்தனை வகைப்படும் தான் கேட்பாங்க. இங்கே மொழின்றது வந்து இப்போ தமிழ் மொழி, ஆங்கில மொழி அப்படி மொழி கிடையாது. இங்கே வந்து இதில் குறிப்பிடுறது வந்து மொழின்னு சொல்ல தான் குறிப்பிடுறாங்க. இப்போ தனி மொழின்றது தனி சொல்ல. இப்போ கண்ணுன்னா அது ஒரு பொருள் தருது, படி அது தனியாகவே பொருள் தருது. இப்படி தனித்து நின்று பொருள் கொடுக்கறதெல்லாம் வந்து தனிமொழி. நிறைய சொல்லலாம், கல் மண் மரம் எல்லாமே தனியாகவே ஒரு பொருள் கொடுக்குதா, அதெல்லாம் தனிமொழின்னு சொல்கிறோம். அப்போது 3 வகையான மொழிகளில் ஒன்று தனிமொழி, இன்னொன்று தொடர்மொழின்னா 2 வார்த்தை சேர்ந்து வரும். கண்ணன் வந்தான், ஓடிப்போ, ஓடிவா, இது மாதிரி ஏதாவது ஒன்று 2 வார்த்தை 3 வார்த்தை சேர்ந்து, நான் பள்ளிக்கு சென்றேன், இது மாதிரி
2-3 வார்த்தைகள் சேர்ந்து பொருள் கொடுத்தா அதுக்கு தொடர்மொழின்னு சொல்லுவோம் நம்ம அதை. அதுக்கடுத்தது பொதுமொழின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா தனிமொழியாகவும் இருக்கும், தொடர்மொழியாகவும் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சொல் வந்து தனித்து நிற்கும்போது ஒரு பொருள் கொடுக்கும். அதே சொல் பிரித்து பார்த்தோம்னா வேறு பொருள் கொடுக்கும். அப்போ அது தனிமொழியாகவும் இருக்கும், பிரிக்கும்போது தொடர்மொழியாகவும் ஆகிடும். அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இது இருக்கிறதுனால இது பொதுமொழின்னு பேர். இப்போ பாருங்கள், வேங்கை எடுத்துக்கோங்க. இது வந்து தனியாக ஒரு மரம், வேங்கை மரத்தை குறிக்குது, மரத்தின் பெயரை குறிக்குது. அப்போ இது தனிமொழியாக இருக்குது. ஆனால் இந்த வேங்கையை நம்ம பிரித்து எழுதணும்னா வேம் கூட்டல் கைன்னு பிரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா வேகின்ற கை. இப்போ பார்த்தா வேகின்ற கை 2 வார்த்தை சேர்ந்து பொருள் தருது. அப்போது இது வந்து தொடர்மொழியாக இருக்குது. அப்போது மரமாக்கும் போது தனிமொழியாக இருந்துச்சு, பிரித்து எழுதணும் வேம் கூட்டல் கைன்னு பிரித்து எழுதும்போது வேகின்ற கைன்னு பொருள் கொடுக்கறதுனால இது தொடர்மொழி ஆயிடுச்சு. அப்போ நம்ம தனிமொழியிலையும் தனியாக சொல்லிட முடியாது, தொடர்மொழியிலையும் இதை சொல்லிட முடியாது. அதனால் இதுக்கு பொதுமொழி, ரெண்டுத்துக்கும் பொதுவாக ரெண்டுமே வர்றதுனால இதுக்கு பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. தனிமொழி தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதால் இது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். பொதுமொழிக்கு வேங்கை ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? இன்னொரு எடுத்துக்காட்டு 8ன்னு எடுத்துங்க. இது தனியாக இருக்கும்போது ஒரு எண்ணை குறிக்குது. அதே வந்து பிரித்து எழுதுனா எப்படி எழுதணும்னா +2ன்னு எழுதணும் நம்ம. அப்போ எல்லை ஒன்று பொருள் தருது. அப்போ 2 சொற்கள் இங்கே வந்துடுது. அதனால் இது தொடர்மொழி ஆகிடுது. அப்போது எண்ணெய் குறிக்கும்போது தனிமொழியாக இருக்குது, இங்கே பிரித்து எழுதும்போது எல்லை ஒன்று தொடர்மொழி ஆகிடுச்சு. அதனால் இது பொதுமொழியாக இருக்குது. அதுக்கடுத்து தாமரையும் பொதுமொழி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்து நின்று ஒரு மலரின் பெயரை குறிக்குது. அதே வந்து தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிச்சுமனா தான்னா தாவுகின்ற, மறைன்னா மான், தாவுகின்ற மான்னு பொருள் தருது. அதனால் இங்கே தொடர்மொழி ஆகிடுது. அப்போது மலரை குறிக்கும்போது தனிமொழியாகவும் தாவுகின்ற மான்னு பிரித்து எழுது, தா கூட்டல் மறைன்னு பிரித்து எழுதுனா தாவுகின்ற மான் வர்றதுனால தொடர்மொழி ஆகிடுது. அதனால் இந்த தாமரை வந்து பொதுமொழியாக இருக்குது. அது மாதிரி தனிமொழி தொடர்மொழி 2 மொழிக்கும் பொதுவாக எது வருதோ அதெல்லாம் வந்து பொதுமொழி. பலகை எடுத்துக்கோங்க. தனித்து நின்று ஒரு மரப்பலகை அல்லது ஏதோ ஒரு பலகையை குறிக்குது. அதே வந்து பல கூட்டல் கைன்னு பிரிக்கும்போது பல கைகள். இது வந்து தொடர்மொழிக்கும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வருது. அதனால் இதுவும் வந்து பொதுமொழி. இங்கே பல கைகள்னும் போது தொடர்மொழி ஆகிடுது. அது மாதிரி அதுக்கடுத்தது அந்தமான். ஒரு தீவின் பெயரை குறிக்கும்போது இது தனிமொழியாக இருக்குது. அந்த கூட்டல் மான்னா அங்கே உள்ள மான்ற பொருளில் வரும் அந்த மான். அப்போ தொடர்மொழியாக இருக்குது. அதனால் இது பொதுமொழி ஆகுது. அடுத்து பாருங்கள், வைகை என்பது தனித்து நின்று ஒரு ஆற்றின் பெயரை குறிக்குது. அப்போ அது தனிமொழியாக இருக்குது. வை கூட்டல் கை அப்படின்னு பிரிஞ்சு கையை வை என்ற பொருள் கொடுக்கும்போது அது தொடர்மொழி ஆகிடுது. அதனால் இது பொதுமொழியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு செய்யுள் நன்னூல்லேருந்து ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர்மொழி பல பொருளான பொது இருமையும் ஏற்பன. இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் இல்லையா? அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது தனிமொழி வந்து ஒரு சொல்லே பொருள் கொடுக்கும், தொடர்மொழி வந்து பல சொற்கள் சேர்ந்து பொருள் கொடுக்கும். இது வந்து 2 மொழிகளையுமே ஏற்றிருக்கும் பொதுமொழி அப்படின்றத நன்னூலில் 260வது செய்தியில் சொல்லியிருக்காரு. இது ஞாபகம் வச்சுங்க. இது கொடுத்துட்டு கூட இது எந்த நூலிலிருந்து எழுதப்பட்டது, இந்த செய்தியில் இடம்பெற்ற நூல் எது, இது மாதிரிலாம் கேட்கலாம். அடுத்து நம்ம தொழிற்பெயர். தொழிற்பெயர்ன்றது என்னென்னா, அதாவது ஒரு வினை செயல் அவற்றுக்குரிய பெயர், செயல் கிடையாது, செயலுக்குரிய பேர். இது என்னென்ன காட்டாதுன்னா எண், இடம், காலம், பால் இவற்றை உணர்த்தாமல் வருவது தான் தொழிற்பெயர். எதில் இதெல்லாம் உணர்த்தோம்னா, அதே வந்து வினை சொல்லாக இருந்தால் இது எல்லாமே தெரியும். எண் வினைமுற்று வரும்போது எண் கண்டுபிடிக்கலாம். என்னன்னா ஒருமையா பன்மையான்றது. இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை. காலம்னா இருந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது எதுவுமே இதில் காட்டாது. வெறும் அந்த செயலுக்குரிய பேர் தான் இது தொழிற்பெயர்ன்றது. வெறும் பேர் மட்டும்தான், செயல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொழிற்பெயர்னால் தொழிலுக்குரிய, தொழில்ன்றது இங்கே செயல், செயலுக்குரிய பேர். தொழிற்பெயர்ன்றது செயலுக்குரிய பெயர் மட்டுமே, செயல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈதல்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். நடத்தல்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். நடத்தல் அதாவது நடக்கிறதுக்குரிய பேர், கொடுத்தலுக்குரிய பேர். இது கொடுக்குறாங்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. இங்கே அதுக்குரிய பேர் இது. அதே மாதிரி எழுதுதல்னால் எழுதுகிற செயலுக்குரிய பேர்.
படித்தல்னால் படிக்கிற செயலுக்குரிய பேர். எல்லா செயலுக்கும் நம்ம பேர் வச்சுக்கிறோம். அந்த செயலுக்குரிய பேர் தான் தொழிற்பெயர். அதில் வந்து எண், இடம், காலம் எதுவுமே உணர்த்தாது, வெறும் பேராக மட்டும்தான் இருக்கும். அதே வந்து நடந்தான் அப்படின்னும்போது அதில் வந்து ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்ல முடியும், எத்தனை ஆகிரினா அது வந்து செயலை குறிக்குது. ஆனால் இதெல்லாம் செயலுக்குரிய பேர் மட்டும்தான். தொழில் பெயர் என்பது செயலுக்குரிய பேர் மட்டுமே. இதில் எண், இடம், காலம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, பேராக மட்டும்தான் இருக்கும். இதுலேயே வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், நடன்றது வந்து வினையடி. இப்போ வினையடினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி வர்றதெல்லாம் வினையடி. வேர் சொல்லுன்னு சொல்லலாம், இதை வினையடின்னு சொல்லலாம், முதநிலைன்னு சொல்லலாம், பகுதின்னு சொல்லலாம். இத்தனை பேர் இருக்குது இதுக்கு, வினையடிக்கு. அப்புறம் வினையடின்றதை மாற்றி கேட்டாங்கன்னா, வேர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மாற்றி எதுவும் புரிஞ்சிக்காதீங்க. வேர்ச்சொல், வினையடி, பகுதி, முதநிலை, இத்தனை இருக்குது இதுக்கு வினையடிக்கு. இப்போ நட பாரு, எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளையிடுற மாதிரி எந்த ஒரு சொல்லு கொடுத்தாலும் நம்ம வினையடியாக மாற்ற முடியும். இப்போ ஓடினான்னா ஓடு, நடந்தான்னா நட, வாழ்ந்தான்னா வாழ், அதே மாதிரி ஆண்டான்னா ஆள். இது மாதிரி தான் நம்ம மாற்றிக்கணும். வினையடியாக மாற்றணுன்னா எதில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி சொல்லுவோம். இப்போ வினையடி நட, அந்த வினையடி கூட தல் சேர்ந்தால் தொழிற்பெயராக மாறிடுது, நடத்தல் அப்படின்னு. வாழ்ன்றது வந்து வினையடி. வினையடி கூட கை விகுதி சேர்ந்தால் வாழ்க்கை ஆயிடுது, தல் விகுதி செஞ்சேன்னா வாழ்தல் ஆகும். அதே மாதிரி ஆள், ஆள்னா நாட்டை ஆள்றது ஆள், அது மாதிரி ஆள். அது கூட அல் சேர்ந்தால் ஆளல், தல் சேர்ந்தால் ஆளுதல் அப்படி ஆகும். இது மாதிரி விகுதி சேர்ந்து தொழிற்பெயராக மாறும். நிறைய விகுதி சேர்ந்து தொழிற்பெயராக மாறும், நிறைய அது மாதிரி சொல்லலாம். ஓடு, தல், ஓடுங்க இருந்துச்சுன்னா தல் ஓடுதல், பாடு தல் பாடுதல், ஆடு தல் ஆடுதல். அது மாதிரி விகுதி பெற்று தான் நிறைய தொழில் பெயர்கள். வினையடி கூட விகுதி சேர்ந்து தொழில் பெயராக மாறும் எல்லாமே. சிலது வந்து விகுதி சேராமல் கூட தொழில் பெயராக இருக்கும், அதுவும் பின்னாடி நான் சொல்கிறேன். ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்றும் தொழில் பெயராக மாறும், அது மாதிரியும் வரும். தல் சேர்ந்து பொதுவாகவே நிறைய இது வந்து ஆகிடும். பாருங்கள், நட என்ற வினை எடுத்துக்கினா நடை, இதில் ஐ சேருது விகுதி. நடத்தல் அப்படின்றதுல வந்து தல் சேருது. அப்போது வேறு வேறு விகுதி சேர்ந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட விகுதி சேர்ந்து கூட தொழில் பெயராக மாறும். பாருங்கள், வாழ்ன்றது தல் சேர்ந்து வாழ்தல், இங்கே தல் சேர்ந்து வாழ்க்கையில் கை சேருது விகுதி. இதுவும் தொழில் பெயர் தான். வாழ்தல்ன்றதும் தொழில் பெயர் தான், வாழ்க்கைன்றதும் தொழில் பெயர் தான். இது வந்து வினையடி. அப்போது இங்கே தல் சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது, இங்கே கை சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது. அதை முன்ன சொன்னீங்களா, ஆள், ஆளல், இங்கே அல் சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது, இங்கே தல் சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது. படி, இங்கே தல் சேர்ந்து படித்தல்னு தொழில் பெயராக மாறி இருக்குது, இங்கே பூ சேர்ந்து படிப்புன்னு தொழில் பெயராக மாறி இருக்குது. இது தொழில் பெயர் தான், படிப்பு, படித்தல். கான், காணுதல், தல் சேர்ந்து தொழில் பெயர், காய்ச்சல் சி சேர்ந்து தொழில் பெயர். அதுக்கடுத்தது ஆடு, தல் சேர்ந்து ஆடுதல்னு தொழில் பெயராக மாறிடுச்சு. அம் சேர்ந்து ஆட்டம், ஆடு குட்டலம் ஆட்டம், அம் சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது. இப்போ ஓடுன்றது வந்து தல் சேர்ந்து ஓடுதல், அம் சேர்ந்து ஓட்டம். இது மாதிரி தான் வந்து வினையடி கூட விகுதி சேர்ந்து தொழில் பெயராக மாறிடும். தொழில் பெயர்னால் செயலுக்குரிய பெயர்கள். எதிர்மறை தொழில் பெயர் என்னன்னா செய்யாமல் இருக்கிறது. நடவாமைன்னா கொல்லாமை, படிக்காமை, காணாமை, இதெல்லாம் வந்து செயல் செய்யாத தொழில் பெயர். தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கும் பேர், செய்யறதுக்கு பேர் இருக்கிற மாதிரி தொழில் செய்யாத போது ஒரு பேர் இருக்கணும் இல்லையா. அது மாதிரி நடவாமைன்னா தொழில் செய்யாமல் இருக்கிறது, கொல்லாமைன்னா கொல்லாமல் இருக்கிறது, அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா. அது மாதிரி இது மாதிரி வர்றதெல்லாம் எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வினையடிகளெல்லாம் எப்படி வந்து விகுதி ஏற்று தொழில் பெயராக மாற்றி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போது முதநிலையே தொழில் பெயராக கூட இருக்குமா. அது பாருங்கள், சிலது எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராக இருக்கிறது வந்து முதநிலை தொழில் பெயர். பாருங்கள், தட்டு அப்படின்னா எதில் இருக்கிறவங்கள பார்த்து தட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உரை, சொல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடி, அடி கொடு, அடி அப்படின்னு, இதெல்லாம் வினையடி மாதிரி தான் இருக்குது. எதில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுறோம், இது வினையடி தான். இதே சில நேரத்தில் சில இடங்களில் வந்து
தொழில் பெயராக முதல்நிலை தொழில் பெயர் ஆகிடுது. அது மாதிரி ஆகிறதுக்கு முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலையே நான் சொன்னேன் இல்லையா, முதல்நிலை, வேர்ச்சொல், அடிச்சொல் எல்லாமே எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளை இடுற மாதிரி இருக்கும்னு, அதே முதல்நிலையே இங்கே தொழில் பெயராகவும் இருக்குது. விகுதியே ஏற்கலை இங்கே. விகுதி இல்லாமல் அப்படியே பாருங்கள். எடுத்துக்காட்டாக ஒரு தட்டு தட்டினான்னும் போது இந்த தட்டு அந்த செயலுக்குரிய பேராக தான் இருக்குதே தவிர இதாக இல்லை, செயலாக கிடையாது. தட்டினான்றது தான் செயல். தட்டுன்றது தொழில் பெயர் தான். அதே மாதிரி அவர் உரை நன்றாக இருந்ததுன்னு போது, உரைன்னா சொல்லுன்னு அர்த்தம் இல்லை, அவருடைய பேச்சு நன்றாக இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த உரைன்றது பெயர் சொல்லு தான் குறிக்குது, அதாவது தொழில் பெயரை குறிக்குது, தொழிலுக்குரிய பேராக தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு அடி அடித்தான்னும்போது இந்த அடின்றது அந்த தொழிலுக்குரிய பேராக தான் இருக்குது. அடித்தான்றது தான் செயலாக இருக்குது. அப்போது இதுவும் தொழில் பெயர் தான். இங்கே விகுதி ஏற்காமலே அப்படியே தொழில் பெயராக மாறுறது முதல்நிலை தொழில் பெயர். விகுதி ஏற்காமல் விகுதி பெறாமலே வினைப்பகுதியே அப்படியே தொழில் பெயராக வர்றது முதல்நிலை தொழில் பெயர். ஞாபகம் வச்சுங்க. தட்டு, உரை, அடி இதெல்லாம் எடுத்துக்காட்டாக வரும், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். திரிந்தன்னா மாறிய. முதல்நிலைன்றது என்ன? அதான் சொன்னேன் இல்லையா, வேர்ச்சொல், பகுதி, முதல்நிலை எல்லாமே, அடிச்சொல் இது எல்லாமே எதில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்குன்னு. அதே இங்கே மாறியும் சில நேரத்தில் தொழில் பெயர் வரும். எப்படின்னு பாருங்கள். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்து பெயர். விகுதியும் வராது, ஆனால் அந்த முதல்நிலை அப்படியே வந்துச்சு இல்லையா, என்ன தட்டு, அடி, உரை அப்படியும் வராது. முதல்நிலை எழுத்து மாறி வரும். முதல்நிலை எழுத்து மாறி பாருங்கள். இப்போது கெடுதல்னால் அதுக்கு முதல்நிலை கெடுதான். இப்போ கெடுதல்ன்றது தொழில் பெயர், தல்விகுதி சேர்ந்து தொழில் பெயராக இருக்குது. அதில் முதல்நிலை கெடுதான். அந்த கே கேவா மாதிரி கேடுன்னு மாறிடும். இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். கேடுன்றதும் தொழில் பெயர் தான். கெடுன்றது முதல் எழுத்து மாறி கேவா மாறுறது தொழில் பெயராக மாறிடுது. இது மாதிரி வர்றது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அதே மாதிரி சுடுதல்ன்றது தொழில் பெயர் தான். சுடுன்றது தான் அதனுடைய முதல்நிலை. அதே சூவா மாறிச்சனா சூடுன்னு தொழில் பெயராக மாறிடுது. இது மாதிரி வர்றதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். நீங்கள் முதல்நிலை கண்டுபிடிச்சி அது எழுத்து மாறி இருக்குதான்னு கண்டுபிடிச்சி முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இதெல்லாம் பார்த்துங்க. கொஞ்சம் தான் இருக்கும். கேடு, சூடு, பேர் இது மாதிரி. இப்போது பெறுதல்ன்றது தொழில் பெயர். அதுக்கு நம்ம முதல்நிலை வினை அடி எடுக்கணும்னா பெருதான். பெரு எதில் இருக்கிறவங்க பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். முதல்நிலை, வேர்ச்சொல், அடிச்சொல், பகுதி இது எல்லாமே ஒன்று தான். அப்போ பெறுதல்ன்றது பெரு முதல்நிலையில் பெருவாக இருக்கிறது பேரு. ஞான் பெற்ற பேரு அப்படி சொல்கிறோம் இல்லையா, பேருன்னு மாதிரி தொழில் பெயராக மாறிடுது. இது மாதிரி வர்றதெல்லாம் முதல்நிலை திரிந்தன்னா மாறிய தொழில் பெயர். முதல்நிலையெல்லாம் ஒரு எழுத்து மாறி தொழில் பெயராக மாறுறதெல்லாம் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர் அப்படியே எதுவுமே வராது. என்ன சொன்னல, தட்டு, உரை, அடி அப்படியே முதல்நிலை அப்படியே எதுவும் மாறாமல் சில இடங்களில் தொழில் பெயராக செயல்படும். அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு பேர் முதல்நிலை தொழில் பெயர். ஆனால் முதல் எழுத்து மாறி தொழில் பெயராக மாறுறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். கவனிச்சுங்க. அடுத்து வினையால் அணையும் பெயர். அவ்வளோதான். இது 4வது கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வினைமுற்று, அதாவது வந்தான்னு எடுத்துக்கோம். எடுத்துக்காட்டு அங்கங்கே கொடுத்துக்கிறவங்களுக்கு. ஒரு வினைமுற்று, வந்தான்றது ஒரு வினைமுற்று தான். பெயரின் தன்மையை அடைந்து, இப்போ வந்தான்றது அவர் பேரே நமக்கு தெரியாது, ஆனால் வந்தவர்னால் அவர் தான் நமக்கு புரியுது இல்லையா. அப்போ பெயரின் தன்மையை அடைஞ்சிடுச்சிங்க. இப்போ ஒருத்தர் படிக்கிறான்னா படிக்கிறவன் அப்படின்னா அவன் யாருன்றது நமக்கு தெரியும், பேர் சொல்லாமையே. செயலை வச்சு அந்த செயலையே அப்படி பேரின் தன்மையை அடைஞ்சிடும். அதுதான் இங்கே இந்த வினைமுற்றியே பெயரின் தன்மையை அடையுது. வந்தவர், வந்தான்றது, வந்தவர்ன்னும்போது யாருன்றது, வந்தவர் யாருன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி பெயரின் தன்மையை அடைந்து உருபு ஏற்றும், அதாவது வந்தவரை அப்படின்னா உருபு ஏற்குது. வந்தவரால், வந்தவர்க்குன்னும்போது உருபு ஏற்குதுங்க. வந்தவர்னும்போது உருபு ஏற்கலை. அப்போ உருபு ஏற்காமலும் வரும், உருபு ஏற்றும் வரும். எப்படின்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து உருபு ஏற்றும் ஏற்காமலும் வருவது, ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது, வேறொரு பயனிலை பக்கத்தில் வரும். அது மாதிரி கொண்டு முடிவது தான் நான் சொல்கிறோன்னா வினையால் அணையும் பெயர்.
பாருங்கள், எடுத்துக்காட்டா வந்தவர். வந்தவர்னால் யாருன்னு தெரிஞ்சிடும், பேரே தேவையில்லை. அப்போது அந்த வினைமுற்று வந்து என்ன வந்து இது ஏற்று கொண்டது, பெயரின் தன்மையை அடைஞ்சிடுச்சிங்க. அடைஞ்சி வந்தவர் அவர்தான். அப்போது வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைந்து இன்னொரு பயனிலை பக்கத்தில் கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறோம், வினையால் அணையும் பெயர். வினையிலேயே அவர் பேரும் அணைஞ்சிடுது, சேர்ந்துக்குது. இப்போ வந்தவரைனாலும் யாருன்னு ஒரு பேரே சொல்ல தேவையில்ல. அங்கே யார் வந்தாரோ அவரை நம்ம வந்தவரை அனுப்பு, வந்தவரை கூப்பிடு, இப்படியெல்லாம் சொல்லும்போது அவர் யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடுவோம். அது மாதிரி வர்றது தான் வந்து வினையால் அணையும் பெயர். அது எங்கெங்கே வரும்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். 3 காலங்களிலும் வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ வந்தவரை அனுப்பும்போது வந்தவரை என்பது அவர் வந்துட்டார், இறந்த காலத்தில் வந்தது. இங்கே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னும்போது எதிர்காலத்தில் வந்து பாருங்கள். வந்திருக்கிற வரை கூப்பிடு அப்படின்னா அது வந்து நிகழ்காலத்தில், வந்திருக்கிற வரை கூப்பிடு என்னும்போது வந்து நிகழ்காலத்தில் வரும். வந்தவரை அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து இருக்கிறவர் இல்லை, வந்தவரை அப்படின்போது அது இறந்த காலத்தில் வருது. இங்கே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னால் பொறுத்தவங்க பூமி ஆளுவாங்க, எதிர்காலத்தில் வருது. அப்போது 3 காலமும் வரும். அப்புறம் தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடத்துலையும் வரும். எதுனா வினையால் அணையும் பெயர். ஆனால் தொழில் பெயர் அப்படி வராது. தொழில் பெயரில் எதுவுமே காட்டாது, எண், இடம், காலம் எதுவுமே இருக்காது. ஆனால் வினையால் அணையும் பெயரில் வந்து எல்லாமே 3, அதாவது 3 இடமும் காட்டும், தன்மை, முன்னிலை, படர்க்கையான்னு. அப்புறம் 3 காலத்தையும் காட்டும். அப்போ இந்த தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன வேறுபாடுன்னு இப்போ பார்க்கலாம். தொழிற்பெயர் வந்து வினை பெயர்த்தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். தொழில் பெயர்னால் அந்த செயலுக்குரிய பெயர்த்தன்மையை உணர்த்தி நிற்கும், அந்த செயலுக்குரிய பேராகி நிற்கும். இது வந்து அந்த செய்கிறவங்களுக்கு குறிக்கும். வந்தவரை என்னும்போது செயலை குறிக்கல, செய்தவரை, தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது வந்து வினை பெயர்த்தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். இது வந்து தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது காலம் காட்டாது, இது காலம் காட்டும். இது வந்து படர்க்கைக்கு உரியது. பாடுதல், படித்தல், ஆடுதல், ஓடுதல் எல்லாமே படர்க்கைக்கு உரியது. இது வந்து மூவிடத்திற்கும் உரியது. சொன்னேன் இல்லையா நான், 3 இடத்துலையும் வரும் வினையால் அணையும் பெயர்னு. மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு இதுக்கு சொன்னால் பாடுதல், படித்தல்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பாடியவள், படித்தவர், இது மாதிரி சொல்லலாம். இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து வினா விடை தான். இதில் என்னென்ன வினா விடை வரும்னு சொல்கிறேன். இந்த மாடலாக வச்சு இது மாதிரி கேட்பாங்க, அதையே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி தெரிஞ்சுக்கினா நம்ம எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும். இப்போது வினா விடைக்கு வரும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை. அளபெடை என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். சார்பெழுத்துக்கள் குறைந்த ஓசையுடைய எழுத்துக்கள் எத்தனை? 6. சார்பெழுத்துக்களில் குறைந்த ஓசையுடைய தான் குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்லாம் ஓசையில் குறைந்து ஒலிக்கும். அதனால் 6 வகையாக இருக்குது. அது மாதிரி ஒரு முறை கேட்டிருந்தாங்க, அதனால் அது ஞாபகம் வச்சுங்க. அளபெடையின் வகை 2 நான் சொன்னேன் இல்லையா, உயிரளபடை, ஒற்றளபடை, அது 2. அளபெடை உயிரளபடை டேஸ் வகைப்படும்னா 3. பொதுவாக அளபடைன்னு கேட்டாங்கன்னா உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடையில் எத்தனைன்னா 3 சொல்லணும். செய்யுளில் ஓசையை நிறைவு செய்ய வருவது செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, 2 பேர் அதுக்கு. செய்யுளில் ஓசை குறையாத எடுத்தும் குறியில் நெடிலாகி அளவெடுத்தும் வருவது வந்து இன்னிசை அளபடை. ஏன்னா அது இசை இனிமைக்காக கொடுக்கறது இன்னிசை அளபடை. பெயர் சொல்லை வினைச்சொல்லாக மாற்றுவது வந்து சொல்லிசை அளபடை, அதாவது வினையச்சமாக மாற்றுவது. பெயர் சொல்லை வினையச்ச சொல்லாக மாற்றுவது சொல்லிசை அளபடை. உரார்க்கு ஒரு நோய், இதில் வந்து இடம்பெற்றுள்ள அளபடை வந்து செய்யுளிசை அளபடை. ஏன்னா அந்த எடுத்துகிட்டு பாருங்கள், இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே அசை வரும். அது ஒரு அசை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே ஒரு எழுத்து போட்டு 2 அசை, ஒரு அசை, ஒரு அசை, 2ஆக பிரிச்சுடுவாங்க. அதனால் இது வந்து செய்யுளிசை அளபடி தான். செய்யுளில் வந்து தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக ஓசையை நிறைவு செய்ய வர்றது செய்யுளிசை அளபடி. இது அடுத்த கொஸ்டின் போகலாம். 11வது கொஸ்டின் போகலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அளபடை வந்து இன்னிசை அளபடை. ஏன்னா இங்கே வந்து
இந்த அளவு எடுக்கலைன்னா கூட இங்கே வந்து இலக்கண பிழை எதுவும் வரப்போகிறதில்ல. ஏன்னா 2 அசை பிரிஞ்சிடும். இதை எடுத்துட்டால் கூட கெடுப்பு வரைக்கும் ஒன்று, பாது இது ஒன்று 2 அசை வருது. இருந்தாலும் அவங்க போடுறாங்கன்னா கெடுப்பதும் ராகுட்டி இசை இனிமைக்காக இன்னிசை அளவிடையாது. அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு நிறைய அதை எடுத்துட்டாலும் எழுத்து வந்து அசை 2 அசை வர மாதிரி இருந்தால் கூட போடுறாங்கன்னா அது இன்னிசை அளபடை. எழுத்து கம்மியாக இருந்தாவே 2 3 எழுத்து கொஞ்சமாக இருந்தாவே அது வந்து செய்யுளிசையாக இருக்கும். இது மாதிரி நிறைய எழுத்து இருக்கும்போது வந்தாலும் அது வந்து இன்னிசையாகும். நீங்கள் அசை பிரித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடையாளமே பெயர் சொல்ல வினையச்சு சொல்ல மாற்றுறதுக்காக வர்றது தான் ஒரணசி உள்ளம் துணையாக சென்றார் வரணசி இன்னும். இதில் இடம்பெற்றுள்ள அளபடை நீங்கள் சொல்லிசை அளபடை தான் சொல்லணும். சொல்லிசை அளபடை. நசை என்பதன் பொருள் விருப்பம். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை. அதாவது இங்கே ஒற்றெழுத்துக்கள் செய்யுளில் ஓசை குறையும் போது உயிரெழுத்து அளவெடுத்தால் உயிரளபடை அப்படின்னு கேட்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தால் உயிரளபடை. ஒற்றெழுத்து அளவெடுப்பது ஒற்றளபடை. அதுக்கடுத்து ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் என்னென்னா இது எழுத்துக்கள் என்னென்னு பார்த்து வச்சுங்க. கீழ்கண்ட எழுத்துக்கள் எது அளவெடுக்கணும், ஏதோ இந்த எழுத்துக்களில் ஏதாவது 2 கூட கொடுக்கலாம், எப்படி வேணும்னா கேட்கலாம். நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் எழுதிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அஞ்சன நமனம் எழுதணுமோ எரள வளல இடையினத்தில் வந்து இந்த ராவும் ழாவும் மட்டும் இல்லை, மீதி 4 எழுத்து இருக்குது ஞாபகம் வச்சுங்க. மற்றும் மக்கு இதெல்லாம் தான் வந்து ஒற்றளபடையில் அளவெடுக்கிற எழுத்துக்கள். இங்கே எஃகு இலங்கிய இதில் இடம்பெற்றுள்ள அளபடை ஒற்றளபடை. அது வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து ஒற்றெழுத்தாக தான் கருதப்படும். அதனால் இது ஒற்றளபடைன்னு தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கடுத்து மொழியின் வகைகள் வந்து 3: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி 3 ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வேங்கை என்பது என்ன மொழி? பொதுமொழி. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு இங்கெல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 8 பலகை, தாமரை, அந்தமான், வைகை இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் கொடுத்தது பிரித்து. எப்படி அது வந்து பொதுமொழியாக இருக்குதுன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி ஒரு பொருளன பல பொருளனது, பொது இருமையும் ஏற்பன. நான் சொன்னேன் இல்லையா, அந்த செயல் இடம்பெற்ற நூல் நன்னூல். அதுக்கடுத்து ஒரு வினை அல்லது செயலினை குறிக்கும் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். நடவாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். இது தட்டு, அடி, உரை என்பவை டேஸ் தொழிற்பெயர்கள், முதநிலை தொழிற்பெயர்கள். அதாவது அந்த முதநிலையே தட்டு, அடி, உரையெல்லாம் முதநிலை. அதுவே அப்படி சில இடத்துல ஒரு தட்டு தட்டு, ஒரு அடி அடி அது மாதிரி சொல்லும்போது வந்து தொழிற்பெயராகவும் ஆயிடுது. அதனால் முதல்நிலை தொழிற்பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது வினையால் அணையும் பெயர். காலம் வந்து எதிர்காலத்தில் வருது இது. அதுக்கடுத்து நடத்தல், வாழ்க்கை, ஆளல் என்பன விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். அதான் தல், கை, அல் இதெல்லாம் வருது இல்லையா, அதனால் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது. அதுக்கடுத்து கேடு, சூடு, பேரு என்பன முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். கெடுன்றது தான் கேடாக மாறுது, சுடுன்றது சூடாக மாறுது, பெருன்றது பேருந்து. ஃபஸ்ட் எழுத்தெல்லாம் திரிந்துன்னா மாறி வர்றது. அதனால் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் எது வந்தாலும் நீங்கள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு எழுதணும். அதுக்கடுத்து தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர்கள். அடுத்து 28வது கொஸ்டின். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறமேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இந்த திருக்குறளில் இருக்கிற அளவடை வந்து இங்கே பாருங்கள், இங்கே அளவு எடுத்துருக்குது உடுப்பதும் உண்பதும். இது வந்து இங்கே வரலன்னா கூட இலக்கண பிழை எதுவும் வரல. இது குறிலாக இருந்தாலுமே இலக்கண உடுப்பதும்னே இருக்கலாம். ஆனால் இங்கே ஏன் நெடில் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குறில் சேர்த்து எழுதியிருக்காங்கன்னா இசை இனிமைக்காக உடுப்பதும் உண்பதும் அப்படி நீட்டி படிக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதனால் இது இன்னிசை அளபடை. அதுக்கடுத்தது நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு. இதில் உள்ள அளபடை இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது வளையி, இதுதான் அளபடை. இது வந்து சொல்லிசை அளபடை. தான் உங்களுக்கு அடையாளம். சொல்லிசை அளபடைக்கு அடையாளமே தான். வந்தாவே நீங்கள் தாராளமாக சொல்லிசை அளபடை அப்படின்னு எழுதிடலாம். அது வந்து பெயர் சொல் வந்து வினையச்சு சொல்லா மாற்றுறதுக்காக வர்றது சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள் 30வது கொஸ்டின். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது.
இதில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர்னால் அந்த செயலுக்குரிய பேர், வினையால் அணையும் பெயர்னால் அந்த செயலை செய்கிற கர்த்தா. அப்படி பார்க்கும்போது இதில் பாடல்ன்றது தான் பாடு கூட்டல் அல், பாடல் அல் விகுதி சேர்ந்து தொழில் பெயர் ஆகுது. பாடல் தொழில் பெயர். கேட்டவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். கேட்டவர் அவரை குறிக்குது, செய்கிற கருத்தாவை குறிக்குது. அதனால் இதில் இப்படி கொடுத்துருந்தாலும் இதில் ஃபஸ்ட்டு தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையேன்னு கேட்டதுனால ஃபஸ்ட்டு தொழில் பெயரை எழுதணும் நம்ம பாடல்ன்றதை. அதுக்கடுத்து வினையால் அணையும் பெயர் கேட்டவர், பாடல் கேட்டவர், இந்த வரிசையில் தான் எழுதணும் நீங்கள். அடுத்து அந்த புக்லேயே கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா சில வார்த்தைங்க கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். தனிச்சொல் கொடுத்துக்கிறாங்க இதில். தேன், நூல், பை, மலர், வா இதெல்லாம் தனிச்சொல், தனியாக நின்று பொருள் உணர்த்துது. இது கூட சில சொற்களை சேர்த்து தொடர்மொழியாக்குன்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா தனிமொழி தொடர்மொழியெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது நம்ம அங்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தேன் இனிப்பானது, தேன் சுவையானது, இது மாதிரி ஏதாவது எழுதலாம். நம்ம இன்னொரு வார்த்தையை சேர்த்து ஒரு தொடராக்கணும், அதாவது தொடர்மொழியாக மாற்றணும். நூல் படிப்பது நல்லது. பையில் புத்தகத்தை வை, மலர் அழகானது, வா வீட்டுக்கு போகலாம். அப்படி 2 3 அதுக்கு மேலே இங்கே ஒரே சொல் தனித்து நின்று பொருள் தருது, தனிமொழியாக இருக்குது. இது எல்லாமே இது தொடர்மொழி ஆகுனா பக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சேர்த்து மீனிங் வர மாதிரி அது தொடர்மொழியாக மாற்றிடலாம். அவ்வளோதான் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒன்று எடுத்துக்காட்டாக நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். தேன் இனிப்பானது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். வினையடிகளை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்கு. இப்போ இங்கே வினையடி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வினையடின்றது எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும். சிரி, படி, தடு, கான் இது எல்லாமே வினையடி. இதில் எடுத்துக்காட்டுக்கு கானுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இது தொழிற்பெயராக மாற்றணும்னா கூட விகுதி சேர்த்து தொழிற்பெயராக மாற்றிடலாம். காணுதல், காட்சி, காணுதல் பார், கான் கூட்டல் தல் காணுதல், கான் கூட்டல் சி காட்சி, கான் கூட்டல் அல் காணல். இது 3மே தொழிற்பெயர் தான். காணுதல், காட்சி, காணல் 3மே தொழிற்பெயர். எதிர்மறையில் சொல்லணும்னா காணாமை, இதுவும் தொழிற்பெயர் தான். காணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பேர் வைக்கிறோம்ல நம்ம, நடக்கிறதுக்கும் ஒரு பேர், செயல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு பேர் சொல்லணும் இல்லையா. இது காணாமை, இதுவும் தொழில் பெயர் தான். அதுக்கடுத்து வினைச்சொல்னா செயல், தொழில் பெயர்னா செயலுக்குரிய பேர், இங்கே செய்யாமல் இருக்கிறதுக்கும் பேர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அடுத்து 3வது கொஸ்டின். மழை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இத்தொடரில் வினைமுற்றுகளை எழுதி தொழில் பெயர்களாக்கு. இந்த தொடரில் இருக்கிற வினைமுற்றெல்லாம் எடுத்துட்டு தொழில் பெயராக மாற்றணும். இப்போ ஏறுவேன்றது வினைமுற்று, அப்புறம் அடிக்கடி அழைக்கும்ன்றது வினைமுற்று, அழைக்கும் வினைமுற்று, ஏறுவேன் வினைமுற்று, அப்புறம் அமர்வேன் வினைமுற்று, இதில் பார்ப்பேன்றது வினைமுற்று, அப்புறம் எய்தும் இது எல்லாமே வினைமுற்று. இதை ஒன்று நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். இத்தொடரில் உள்ள வினைமுற்றுகளை தொழில் பெயராக்குனா அழைக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது அழைக்கும், அது அழைத்தல், அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அழைத்தல், தல் விகுதி போட்டு அழைத்தல், அழைப்பு 2மே அதுக்குரிய தொழில் பெயர். அழைக்கும் அப்படின்றது, அழைக்கும்ன்றது வினைமுற்று, வினைமுற்று தொழில் பெயராக மாற்றணும்னா நம்ம இது விகுதி சேர்த்து தொழில் பெயராக மாற்றிடலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஏறுவேன்னா ஏறுதல் அப்படின்னு சொல்லலாம். அமர்வேன்றது அமர்தல். எல்லாத்துக்கும் 2 3 வரணும்னு அவசியம் இல்லை, சிலதெல்லாம் ஒன்று தான் வரும். இங்கே பார்ப்பேன், பார்த்தல், பார்வை, இதுக்கு 2 வரும். பார்த்தல், பார்வை அப்படின்னு வரும். அது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, பாடுதல். தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. இதெல்லாம் தொழிற்பெயராக. இது எந்த தொழிற்பெயராக வருது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், அப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதில் பார்த்தோம்னா கட்டு, ஒரு புல்கட்டு ஒரு கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கட்டி வைக்கிறோம் இல்லையா, ஒரு கட்டு, அதை கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வர்றது இது முதல்நிலையே தொழிற்பெயராக இருக்குது. சொட்டு, கட்டு இது 2ம் முதல்நிலையே தொழில் பெயராக இருக்குது. அதனால் இது 2ம் முதல்நிலை தொழில் பெயர். அப்புறம்
இது பாருங்கள், கேடுன்றது வந்து இது இங்கே கொடுத்துருப்பாங்க. கட்டு சொட்டு வந்து முதல்நிலை தொழில் பெயர். கேடுன்றது வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். கெடு தான் வந்து கேடாக மாறி இருக்கும். கெடுன்றது வந்து கேடுன்னு எழுத்து மாறி வருது இல்லையா, அது மாதிரி மாறி வர்றதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் சொன்னோம் இல்லையா, அதனால் இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அதுக்கடுத்து வழிபாடு பாடுதல். இந்த வழிபாடும் பாடுதலும் எதில் வருதுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். வழிபடுன்றது தான் வழிபாடுன்னு மாறி இருக்குது. அப்புறம் பாடுதல், அது இது ரெண்டும் வந்து விகுதி, கடைசியில் விகுதி சேர்ந்து தொழில் பெயராக மாறி இருக்குது. அதனால் இது ரெண்டும் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது புக்லேயே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நமக்கு கொஸ்டினுக்கு போதுமானது இதுதான், அதனால் இதோட நிறுத்திட்டேன். அனைத்தையும் யாம் அறிவோம், உமது அறிவுரை நமக்கு தேவையில்லை அப்படின்னு வரும். பாருங்கள், வினைமுற்றுகளை தொழில் பெயர்களாக மாற்று. இதில் இருக்கிற வினைமுற்றெல்லாம் நம்ம ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அது தொழில் பெயர் எப்படி மாறுதுன்னு இந்த பக்கம் எழுதிக்கலாம். பாருங்கள், அறிந்ததுன்றது வந்து அறிதல், தெரிந்தது வந்து தெரிதல், அறியாததுன்னு இதில் வரும்போது எதிர்மறையில் வர்றதில் போது இங்கே எதிர்மறையிலே நம்ம தொழில் பெயராக மாற்றணும். அறியாமை, தெரியாதது தெரியாமை அப்படின்னு சொல்லிட்டு மீதிக்கெல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்காக நான் விட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிற பாருங்க. அறிந்தது வந்து அறிதல், அறியாதது வந்து அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது மாற்றணுமானா பிறவாமை. இது மாதிரி தான் நம்ம தொழில் பெயராக மாற்றணும். இது எல்லாமே வினைமுற்று. இது எல்லாத்தையும் தொழில் பெயராக இப்படி தான் மாற்றணும். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கும், அது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.